Hello families, welcome back to Anandi DF Tarot. I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க லாஸ்ட் டைம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ஏதோ லோவா இருக்குதுன்னு சொல்லிட்டு. எஸ், நான் இப்போ புது மைக் வாங்கியிருக்கேன். எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த சவுண்ட் உங்களுக்கு இது மைக்கு சவுண்ட் கேக்குதான்னு சொல்லிட்டு, சரியா? பிகாஸ் இல்லைன்னா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். யா, அண்ட் எஸ், நான் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இது வீக்லி செக்ஷனுக்கானது தான். அண்ட் எஸ், நான் உங்களுக்கு ரீடிங்லேயே நான் சொல்லிடுறேன், டிஓபிக்கு அக்கார்டிங் தான் இந்த ரீடிங்கை பார்க்கணும். எஸ், நான் அதுலேயே உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன மெசேஜஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், டிஓபி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருந்தேன், நீங்க பாருங்க. எஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு. எஸ், இன்னொன்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பர்சனல் புக்கிங். நான் கொஞ்ச நாளைக்கு ஸ்பேஸ் எடுத்துட்டு இருந்தனால என்னால பர்சனல் புக்கிங்க்கு நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு சொன்னேன். இப்போதைக்கு முடியாது, இப்போ நான் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். எஸ், நீங்க வேணா இந்த பர்சனல் ரீடிங்கும் எடுத்துக்கலாம், சரியா? வாங்க பாயில் 1க்கு போகலாம். ஹலோ பாயில் 1. எஸ், உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 7 days எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாசிட்டிவா வருது கார்ட்ஸ். எஸ், ஒரே ஒரு இது. இந்த பாயில நிறைய வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜி. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்கான எனர்ஜிஸ். எஸ், இன்னும் நான் கார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, Seven of Pentacles kind of energy. The Magician. Temperance, the bottom of the deck. நான் முதல்ல ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸும் நான் உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, எஸ், நான் இங்க பாக்குற முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. எஸ், நீங்க இண்டிபெண்ட் எனர்ஜில வாரீங்க. உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிரைட்டா போகுது இந்த வீக் எனக்கு. பிகாஸ் த 9 of Pentacle அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு காம்பினேஷன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. சப்போர்ட்டிவா இருக்க போறீங்க இந்த வீக் ஃபுல்லா உங்க பர்சனுக்கு. இந்த மஜிஷியன் எனர்ஜிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த உங்க பர்சன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒரு சப்போர்ட்டிவ்கான எனர்ஜிஸ் வருது. இது கரியருக்காண்டினாலும் சரி, நீங்க ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. எஸ், ஒரு சப்போர்ட் கிடைக்குது. 2 பேருமே ஒர்க்கிங் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்? ஒருத்தர் சமையல் பண்ணனா ஒருத்தர் இந்த மாதிரி வேலை, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் 10th கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. இதுலயும் இன்ஃபினிட்டிக்கான சைன் இருக்குது. பழைய சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி தெரியுது, சரியா? உங்களோட வேல்யூவை அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்ல அதை புரிஞ்சுப்பாங்க. 7 of Pentacle,
பாருங்க, இதுல நிறைய மணிஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு மணி ஃப்ளோஸ் இந்த டைம் வரலாம், இல்லைன்னா சேலரி ஏதாவது வர சான்சஸ் இருக்கு. அது த்ரூவா நீங்க ஏதாவது பிளானிங் பண்ணலாம் வெளியே போறதுக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ரொம்பவே பாசிட்டிவா தெரியுது இந்த வீக்கு. நிறைய இது இல்ல. எஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து மூவ் ஆன் ஆகுங்க கொஞ்சம். அதுதான் இந்த 8 ஆஃப் கப்ஸ் சொல்லுது. சரியா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருங்க, டிட்டாச் பண்ணி இருங்க. பிகாஸ் நீங்க இந்த மஜிஷியனோட எனர்ஜில இருக்கீங்க. இந்த மஜிஷியன் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிய காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது. சரியா? எஸ், நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு? தேங்க்யூ ஸ்பிரிட். டிட்டாச் பண்ணி என்ன பண்ணலாம்? தேங்க்யூ ஸ்பிரிட். நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க, உங்களுக்கு பிரைட் த சன் கார்டு வந்து ஈஸியா எல்லா ரீடிங்லயும் வராது, உங்களுக்கு வந்திருக்குது. உங்களுக்குன்னு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு நீங்க வந்து அந்த டென்ஷன்ல பிளாக்கேஜா இருக்கீங்க. அதான் உங்களை டிட்டாச் பண்ண சொல்றாங்க. கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து மூவ் ஆன் ஆகுங்க. சம்டைம்ஸ் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நோ கான்டாக்டுக்கு அதுதான் சொல்லுது. இந்த மாதிரி எனர்ஜில வந்தா கொஞ்சம் மேபி உங்க பார்ட்னர், கரியர், இல்லைன்னா ஃபேமிலி அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் இதா இருக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். ஒரு சில பர்சன் வந்து ட்ரஸ்ட் வர்தியா தெரியறாங்க. கொஞ்சம் ஸ்லோவா போகும்னு நினைக்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப். மேபி பாசிபிள் இருக்குது, எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ட்ரஸ்ட் வர்தியானது திங்ஸ் தான். பட் இப்போ வரும், ரொம்ப ட்ரஸ்ட் வருதின்னு கூட சொல்லுவாங்க. ராஜாவோட பையன் மீன்ஸ் அவங்க வந்து வேற ஏதோ ஒரு இதுல கரியருக்கு பிஸியா இருக்காங்கன்னு சொல்லி, இது ஒரு கரியருக்கான கார்டு தான். உங்களோட மேபி பொசிஷன் ஹையா இருக்கலாம். எஸ், 3 ஆஃப் சார்ட்ஸ்க்கான எனர்ஜி. மைண்ட், பாடி, ஸ்பிரிட் கூட நீங்க கனெக்டடா இருக்கணுமா? உங்களுக்கு இந்த உங்க சைல்ட்ஹுட் எனர்ஜில நீங்க போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த உங்களை நீங்க எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கூட பண்றது உங்களுக்கு நல்ல ஹீலிங் கொடுக்குமா இங்க சொல்றாங்க கார்ட்ஸ். ஓகேவா? எஸ், நான் என்ன கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ், இந்த மெசேஜஸ் நம்ம முதல்ல ஓபன் பண்ணிக்கலாம். I hate you but I love you so much. Yes, சொன்னேன். ஸோ இட்ஸ் ரீசன் சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது, கொஞ்சம் உங்க பர்சன் உங்களை இரிட்டேட் பண்ணலாம். ஸ்வீட்டான இரிட்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. கேன்சர் பர்சன் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸ்பிரிட் கைடன்ஸ் உங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லா கிடைக்க சான்சஸ் இருக்குது. நிறைய கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸ்பீக் தி ட்ரூத். எஸ், உண்மை ஏதோ அதை மட்டும் பேசுங்க. அது மட்டும் இல்ல, விஷன் போட்டு நீங்க ஏதாவது கையாளி புள்ள மைண்ட்ல ஏதாவது ஃபிட் பண்றீங்கன்னா இது கொஞ்சம் அந்த மாதிரி எனர்ஜிஸ் தான். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குன்னா அத உண்மையா இல்லையான்னு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ட்ரூத்து, பிகாஸ் ட்ரூத்த பார்க்கணும்னு சொல்லி வருது. சிவ் சக்தி, நான் தான் சொன்னேன், பேலன்ஸ், ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுறது. ஸோ ஓவரால் உங்களுக்கு எனக்கு இங்க எனர்ஜிஸ் தெரியுது. சிவ் சக்தி மாதிரி உங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் கிரிட்டிக்கலாவும் போகும், ரொம்ப லவ்வும் இருக்கும். சிவ்ஜி அண்ட் சக்தி மாவோட எனர்ஜிஸ் அப்படிதான் இருக்கும், ரைட்? காடஸ் சக்தி அண்ட் சிவ்ஜி லார்ட் சிவா அவங்களோட எனர்ஜிஸ் ரொம்பவே ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் வரும். அதுக்கப்புறம் அதுல ஒரு லெசன் கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துக்கிடுவாங்க. இது நிறைய விஷயங்கள் நடக்கும், ரைட்? இந்த மாதிரி ஏதாவது உங்க 2 பேருக்குள்ள நடக்கலாம். இந்த வீக்கு சான்ஸ் இருக்குது.
ஓகே, ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்க சான்சஸ் இருக்குது இந்த தடவை? எஸ், ஏதாவது லைட்டா ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு கார்ட்ல தெரியல, மேபி இந்த 8 ஆஃப் கப்ஸை வச்சு மேபி பாசிபிள் இருக்குது. ஏதாவது ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு சிலவருக்கு ஸ்கின் அலர்ஜிக்கு தெரியுது, ஸோ இன்ஸ் ஆஃப் ரீசன் ஏதாவது சென்சிட்டிவிட்டி இல்லைன்னா ஃபுட்டை வச்சு ஏதாவது இருக்கலாம். ஃபுட்டு எனக்கு தெரியுது. எஸ், கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கோங்க உங்களை. நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கலான்னு கிளியர் அவுட் த டிப்ரெஸ். எஸ், ஸோ இது ஏதாவது ஸோ இன்ஸ் ரீசன் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. எஸ், அது சால்வ் ஆகலாம், சான்சஸ் இருக்குது நிறையா. சரியா? கிளென்ஸ் யோர் ஆரா, மேக் அ விஷ். உங்களை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. நான் அதான் சொன்னேன், உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அந்த மாதிரி திங்ஸ்ல போங்க. உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களா, உங்களுக்கு பிடிச்சது எது இருக்குதோ அதை பண்ணுங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இந்த இந்த வாரத்துல ஃபுல்லா அப்படிதான் போகுது. பிகாஸ் நிறைய பேருக்கு உங்க பார்ட்னர் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த். நீங்க அவங்களுக்கு ஒண்ணு, அதான் சக்தி இல்லாம சிவன் இல்ல, சிவன் இல்லாம சக்தி இல்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இந்த வீக்ல எனக்கு தெரியுது. சரியா? ஸ்ட்ரென்த் அண்ட் 9 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ், நீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்காண்டி பாசிட்டிவிட்டி வர்றதுக்காண்டி எஸ் சொல்றாங்க. உங்களோட டிப்ரெஷன் எதுவாது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுங்க, கிளென்ஸ் பண்ணுங்க. சரியா? ப்ரேயர் பண்ணி வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். ஐ எம் ஹாப்பி, தேங்க்ஸ் டு காட். எஸ், நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க, கிராட்டிடியூட் சொல்லிக்கோங்க. வாவ், யூ பெர்ஃபெக்ட் ஃபார் மீ மை லவ். எஸ், நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் தான். ஐ எம் டிசர்வ் இட். எஸ், இது நீங்க டிசர்வ் பண்றீங்க. எல்லாம் லவ்வா இருந்தாலும் சரி, சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்க சரி பாதி. ஸோ நீங்க டிசர்வ் பண்றீங்க எல்லாம். ஓகேவா? அதுதான் இந்த இந்த மெசேஜஸ் சொல்லுது. எஸ், என்ன ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கொஞ்சம் வாங்கலாம். ஏஞ்சல்ஸ் ஏதாவது கைட் கொடுக்காங்களா? கைடன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு சில பேருக்கு வெளியே டிராவல் பண்ற மாதிரி ஃபேமிலி கூட ஏதாவது இருக்கலாம். சரியா? ஸ்பிரிச்சுவல் டிராவல் மாதிரி தெரியுது. இல்லைன்னா கார்டன் அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. த மஜிஷியனோட எனர்ஜி. எஸ், மணி ஏதோ வருது, ஏதோ பிளான் பண்ணி போறீங்க பார்ட்னர் கூட. ரீமெயின் பாசிட்டிவ். எல்லா விஷயத்துலயும் பாசிட்டிவா இருக்கணுமா, எதையும் நெகட்டிவா யோசிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இன் த நியர் ஃபியூச்சர். ஓகே, இது கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு இருக்குது. ஏதாவது சோல்மேட் கூட மேரேஜ் ஆக சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. டிவைன் பார்ட்னர்ஷிப்ல அப்படி பிளானிங் இருக்குன்னா எஸ், லுக் ஃபார் ஏ சைன். அதான் நான் சொன்னேன், ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ஆல்ரெடி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சைன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்காங்களோ பார்க்க சொல்றாங்க. கம்யூனிகேட் கிளியர்லி. எஸ், உங்க பேச்சுவார்த்தை நான் அதை சொன்னேன். இது எனக்கு சின்ன சின்ன இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குமே தவிர பெருசா தெரியல எனக்கு. யூ ஆர் ரெடி. நீங்க நிறைய விஷயத்துக்கு ரெடியா. நீங்க எங்கேயாவது வெளியே போகணும், பிளான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா எஸ், டெஃபினட்டா கோ ஹெட். பிகாஸ் நீங்க டெஃபினட்டா டிராவல் பண்ணலாமா. ஹெல்ப்ஃபுல் பீப்புள். எஸ், ஃபேமிலியோட நீங்க நான் சொன்னேன் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு போறீங்கன்னு அப்படின்னா ஏதாவது ஃபுட் டொனேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா எஸ், ஃபேமிலி பேரை சொல்லி நீங்க பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், நீங்க ஃபேமிலியோட வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா எஸ், ஏதாவது டொனேஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அதாவது ஃபுட்டு டொனேட் பண்ற மாதிரி, இல்லைன்னா ட்ரெஸ், எது வேணாலும் உங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க இந்த வீக்கு.
So it's a reason. Especially Saturday, Friday அந்த மாதிரி இங்க எனக்கு இதாகுது, அபண்டன்ஸ் வரும். அதனால நீங்க ஏதாவது ஃபைனான்சியலை வச்சு எனக்கு இங்க தெரியுது அந்த மாதிரி எது சண்டே நிறைய வர மாதிரி இல்லை, நிறைய ஃப்ரீ ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணலாம். இது உங்க ரிலேஷன்ஷிப்கான அபண்டன்ஸ் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. சரியா? என்ன கொஞ்சம் லவ் மெசேஜஸ் எடுத்துக்கலாம். உங்க பர்சன் உங்களுக்கு ஏதாவது லவ் மெசேஜஸ் கொடுக்காங்களான்னு பார்ப்போம். இது பெரிய கார்டா இருக்குது. ஸோ நான் தேங்க்யூ ஸ்பிரிட். I start missing you the second you leave. Okay. நீங்க அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்களை பத்தின ரியலைசேஷன் வந்துச்சு. நான் சொன்னேன் ட்ரஸ்ட் வர்தியான பர்சன் தான். ஸோ இட்ஸ் ரீசன் சம் டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்காங்க. ஒரு சில பேருக்கு நீங்க ஆல்ரெடி எதில் இருக்கீங்கன்னா உங்களை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியல. அந்த டைம்ல தான் அவங்க உணர்றாங்க உங்களோட ஃபீலிங்ஸை, உங்களோட வேல்யூ. நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டுறாங்கன்னு. யூ ஆர் மை அதர் ஹாஃப். எஸ், அகெயின் சிவ் சக்தி ராதே கிருஷ்ண சொல்லுவாங்க. The way you walk, talk, smile or laugh or even cry just melts my heart. Yes, உங்களோட ஒவ்வொரு பாவனைகளும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களோட ஒவ்வொரு மீன்ஸ் பேசுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க என்ன மாதிரினாலும் சரி, ஸ்மைல் பண்றதுனாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அவங்க கன்வின்ஸ்ட் ஆயிடுவாங்க உங்களோட பேச்சுக்கு. உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெசேஜ் தான் உங்க பார்ட்னர் கொடுக்காங்க. You put up with my moodiness and all other imperfections. ஓகே, நீங்க அவங்களோட மூடினஸ் இருந்தாலுமே சரி, எதுவா இருந்தாலும் சரி, அத நீங்க இம்பர்ஃபெக்ஷனஸ் இருந்தாலுமே சரி, நீங்க அவங்கள கரெக்ட் அந்த கரெக்ஷன் பண்றதுல எக்ஸ்பர்ட். நான் அதான் சொன்னேன், நீங்க ஏதோ சப்போர்ட் பண்ணுவீங்க, பேலன்ஸ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணலாம். மேபி அதான் சொல்லி இருக்குது இதுல. ரீமேன் பாசிட்டிவ். நீங்க பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்களா இருக்கும். அவங்க இம்பர்ஃபெக்ஷனா இருந்தாலுமே நீங்க அதை பர்ஃபெக்ஷன் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? இதெல்லாம் அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிக்கிற ஒரு விஷயம். ஆல்ரெடி இது வந்திருக்குது. நான் 6 கார்டு தான் எடுக்கணும்னு நினைச்சேன். யூ கேன் லிசன் டு மீ டாக் ஃபார் எவர். எஸ், அவங்க சொல்றாங்க நீங்க அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிடுறீங்க, அவங்களுக்கு உங்களோட லிசனிங் ஸ்கில் நல்லா இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பேசிட்டே இருக்கலாம், எவ்வளவு பேசினாலுமே அவங்களுக்கு இனிப்பா தெரியும். ரொம்ப மெய் மறந்து போயிருவாங்க அவங்களோட இதுல. எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது இதுல. சரியா? I love touching you all over. இது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், touching you is the most wonderful feeling ever. இது எது வேணாலும் இருக்கலாம். இது ஹார்ட் டச்சிங்கா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி, ஆரா கனெக்ஷன். இப்போ நம்ம ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் ஆகும்போது, இல்லைன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் கனெக்ஷன்ஸ் ஏற்படும் போது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஒரு சில பேருக்கு ரொமான்ஸ் தெரியுது. ஓகேவா இந்த வீக்கு? எஸ், இதுல இருந்து கார்ட்ஸ் எடுத்துருவோம். You are just such a nice person. நீங்க ரொம்ப நல்ல பர்சன். அது அவங்க உங்க பார்ட்னருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். I feel comfortable in your arm.
எஸ், உங்க மேல அதாவது உங்களோட ஷோல்டருக்கு மேல, அதாவது சாஞ்சு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஹார்ம்ல, இந்த கை சைட்ல சொல்லுவாங்கல்ல, அந்த சைட்ல சாஞ்சி இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா? உங்க கையை பிடிச்சிக்கிட்டோ இல்லைன்னா அது ஒரு ஃபீலிங்கே தனியா, எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவா சேஞ்ச் ஆகுமா, ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஐ see you face every time I close my eyes. ஓகே, ஐ see your face every time I close my eyes. அதாவது அவங்க கண்ணை மூடிட்டு இருந்தாலுமே உங்க முகம் வந்து நிக்குமா, உங்களோட அழகான முகம். அததான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஐஸ் முன்னாடி வந்து நிக்குமா, உங்களை டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே ரீசன் ஒரு சில பேர் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அவங்களுக்கான மெசேஜ் கூட இருக்கலாம். உங்களை கண்ணை மூடும் போது அவங்க உங்களை பத்தி தான் நடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த மெசேஜை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐ லவ் த வே யூ லாவ் அகெயின். உங்களோட ஸ்மைல் கியூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்மைலை பத்தி நிறைய வந்திருக்குது. ஸ்மைலு, லாஃப், மேபி நீங்க நல்லா சுட்டியா பேசுற பர்சனா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீ மைண்டா இருக்கலாம். யூ நெவர் கிவ் அப் ஆன் மீ வென் ஐ எம் அட் மை worst. ஓகே, அவங்க கஷ்டத்திலேயே நீங்க சேர்ந்து இருந்திருக்கீங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. அவங்க வேர்ஸ்டா இருக்கும்போது, மீன்ஸ் கஷ்டமா இருந்தாலும் சரி, சேட்னஸா இருந்தாலும் சரி, நீங்க அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க. அதான் இந்த வீக் ஃபுல்லா அப்படிதான் போகுது. He would do anything to make me laugh. எஸ், அகெயின் பாருங்க, லாஃப் பத்தி நீங்க அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க. அவங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா, சரியா, அவங்க அப்படி ஃபீல் பண்றாங்க அந்த லெவலுக்கு உங்களுக்காண்டி. நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு, அவங்களோட மூடை கன்வின்ஸ் பண்ற, அதாவது கொஞ்சம் மூடு ஸ்விங்ஸ் அவங்களுக்கு மேபி இருக்குது, ரைட்? ஸோ அதை அதுல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுவீங்க கிரியேட்டிவா. டைம் ஜஸ்ட் ஃப்ளைஸ் வென் வி ஆர் டுகெதர். அகெயின் நீங்க டுகெதரா இருக்கிறத பத்தி தான் பேசுது. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது எப்படிலாம் டைம் போறதுன்னே தெரிய மாட்டேங்க. அவங்களுக்கு அந்த லிமிட்டட் டைம் கூட பத்தாதுங்காங்க, சரியா? ஸோ எஸ், இதுதான் ஓவரால் உங்களுக்கான இந்த வீக்குக்கான ரீடிங் பைல் 1. வாங்க பைல் 2க்கு போலாம். ஹலோ பைல் 2. எஸ், உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். pile 2க்கு thank you spirit. 6 of sword, queen of wands, wow. ஒரு சில பேருக்கு இது வந்து ஸ்பிரிச்சுவல் டைம் போயிட்டு இருக்குது, ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு டிவைன் டைம் போயிட்டு இருக்குது, சரியா? பாசிட்டிவாகவும் போது, ஒரு சிலருக்கு டெஸ்டிங் பீரியடும் இருக்குது பேசிக்லி. எஸ், நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸும் கொஞ்சம் எடுத்துடுறேன், பாருங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். இது நம்ம கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மெசேஜஸ் பார்த்துடுவோம், சரியா? இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 7 of Pentacle, the Magician ஓட எனர்ஜி வந்திருக்கு. ஹலாக்கி நான் எடுக்கல, பிகாஸ் ப்ரீவியஸ் ரீடிங்ல இதே தான் வந்திருந்து. எஸ், மேபி பால் 1லயே உங்க பார்ட்னர் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க இருக்கலாம். உங்க பார்ட்னருக்காண்டி ரீடிங் பாக்கீங்களா? The Empress, wow, பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. The Chariot, அட்ராக்ஷன். இந்த தடவை நீங்க ரொம்ப அட்ராக்டிவா தெரிய போறீங்க உங்க பார்ட்னருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், சாரி. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வருது இந்த வீக்கு, சரியா? ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட இருந்து இருக்கலாம் உங்களுக்கு.
எமோஷ்னலி, பிகாஸ் அதான் 10 of Cupsக்கான எனர்ஜி வந்திருக்கு. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு சிலவருக்கு ரீகன்சிலேஷன் ஏதாவது நடக்க சான்சஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் அது ஒரு இன்ஃபர்மேஷன். எஸ், நீங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கன்னா நிறைய ஃபேமிலியோட டிராவல் பண்ணலாம் ஒரு சில பேர், இல்லைன்னா ஏதாவது பிளானிங் பண்ணலாம். என் ஃபேமிலி கூட நான் இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா இது பார்ட்னர்ஷிப்கான ஸ்பெஷலி நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க ரொம்ப குயின் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி, ரொம்பவே அட்ராக்ஷன் பேஷனேட்டா இருப்பீங்க. நீங்க ரொம்ப அட்ராக்டிவா தெரிய போறீங்க இந்த தடவை உங்க பார்ட்னருக்கு. சரியா, நிறைய கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. த எம்ப்ரெஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது மதர் எனர்ஜி. உங்களை ரொம்ப சப்போர்ட்டிவா பார்க்க போறாங்க, ரொம்ப பாசிட்டிவா பார்க்க போறாங்க. எஸ், ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது இதெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது சப்போர்ட் எல்லாமே. ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் டைம்ங்கிறனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். பிகாஸ் இந்த பாட்டம்ல வந்து த லவர்ஸோட எனர்ஜி வந்திருக்கு, ரைட். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல போன மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணலாம். பட் ஃபைனலி நீங்க கன்வின்ஸ்ட் ஆயிடுவீங்க, இல்லைன்னா அவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன கிளாஷஸ் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். 50% அப்படி 50% இப்படி எனக்கு தெரியுது. சரியா, இந்த சாரியட்டோட எனர்ஜி ரொம்பவே சாமிங்கா தெரியுவாங்க, ரொம்பவே ஹேண்ட்ஸமா தெரியலாம், இல்ல பியூட்டிஃபுல்லா தெரியலாம். ரெண்டுக்கு காம்பினேஷனே ரொம்ப செம்மையா இருக்குது. கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில பேருக்கு, அப்படி தெரியுது. ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் இருக்கும். ஓகே, மேபி இது எது வேணாலும் இருக்கலாம். ரொம்ப ஹாப்பியான டைம் போகுது ஒரு சில பேருக்கு. 10 of Cupsக்கான எனர்ஜி, நீங்க இந்த எனர்ஜிக்காண்டி ஒரு ஃபேமிலி டைம் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு இந்த வீக்கு கிடைக்க சான்சஸ் தெரியுது நிறைய பேருக்கு. சரியா, ஒரு சில பேருக்கு எஸ் நோ கான்டாக்ட் இதுல இருக்கீங்கன்னா எஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீகன்சிலேஷன் இருக்கலாம். இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்த மாதிரி நீங்க தெரியல. எஸ், உங்களை மீட் பண்ணதுக்கு வரலாம், சடனா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயங்கள் இருக்குது எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் 10 of Cupsக்கான எனர்ஜி வந்துருக்கு, ரைட். whenever I need you, you're not stepping up for me. பேக் ஸ்டாபிங் பண்ணியிருக்காங்க உங்களை ரொம்ப. ஓகே, உங்களை ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஏமாத்திட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ்ல. ஸோ அதுக்கான ரியலைசேஷன் தான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மேபி உங்க பார்ட்னரு வாட்டர் சைனா இருக்கலாம். சரியா, வாட்டர் இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா மேபி உங்க பார்ட்னர் வாட்டர் சைனா இருப்பாங்க. ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க. எஸ், நான் சொன்னேன் ஃபேமிலி டைமிங்கா இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல் ரொமான்டிக் டைம் மாதிரி எனக்கு தெரியுது. பிகாஸ் 10 of Cups வந்து ஹாப்பி ஃபேமிலிக்கான மூமெண்ட், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கன்னா எஸ், மேரிடா இருக்கட்டும் அன்மேரிடா இருக்கட்டும், எஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்பெஷலி சொல்றேன். இந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன கிளாஷஸ் வந்தாலுமே திருப்பி கன்வின்ஸ் பண்ணி பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு ஏதாவது மைண்ட்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா ஒரு பர்சனை வச்சு, இந்த பர்சன் வந்து இது நீங்க மேரிடா இருக்கலாம், மேபி உங்களுக்கு பேபி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா இந்த வீக்ல வந்து ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் அவங்க வந்து இந்த தடவை நல்லா புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இல்லைன்னா சடனா ஏதாவது பிளான் பண்ணி போக சான்சஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு. சரியா, அது மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேர் 5D வேர்ல்ட்லயும் டிராவல் பண்றீங்க. மேபி மைண்ட் டிராவல் கூட இருக்கலாம். இது ஸ்வாடோட எனர்ஜி, எஸ் மைண்டுக்கான எனர்ஜிஸ் அந்த மாதிரி தெரியுது. will you meet me please my sweetheart யாரோ கேட்காங்க. எஸ், நான் சொன்னேன் இது ரீகன்சிலேஷன் மேபி பாசிபிள் இருக்குது. ஒரு சில பேர் உங்களை ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, நீங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்து டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா எஸ் உங்க டைம் அவங்க கேட்காங்க. பிகாஸ் நான் சொன்னேன் நீங்க ரொம்ப பாஷான லெவல்ல இருந்த மாதிரி இருக்குது. எஸ், த சாரியட் வந்து ஹை லெவல்ல உள்ளது. ஓகேவா, த சாரியட் ரொம்பவே அட்ராக்டிவா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க.
பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, த எம்ப்ரஸோட எனர்ஜி. கெமிஸ்ட்ரி, சோல்மேட், ஒரு சோல் வைப்ஸ் கிடைக்குது சரியா ஒரு சில பேருக்கு. எஸ் அகைன் சின்ன சின்ன கிளாஷஸ் வந்துச்சுன்னா பெருசாக்க வேண்டாம்னு சொல்லுது. 50-50% நான் சொன்னேன். அகைன் ஷைன் நான் சொன்னேன் உங்களுக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா ஒரு ஷைனா தெரியும், மற்றவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியல. மேட் ஃபார் ஈச் அதர்னு யாராவது உங்களுக்கு சொல்ல கூட செய்யலாம். நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நல்ல பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு சொல்ல சான்சஸ் இருக்குது யாராவது சரியா. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஒரு சில பேருக்கு எஸ் நான் சொன்ன இதுதான் ஸ்பிரிச்சுவல் டைம் போன மாதிரி இருக்கு. ஒரு சில பேருக்கு டிவைனாக்கா இந்த டைம் பாசிட்டிவாகவும் போகுது, குட் கர்மாவும். லவ் ஓகே, மல்டிபிள் லவ் வயசு ஒரு சில பேருக்கு இருந்துச்சுன்னா அதை ஹீல் பண்ணணுமா, அப்பதான் நீங்க இந்த ஒரு ட்ரூ லவ் அட்ராக்ட் பண்ண முடியும். இதே இது உங்க பார்ட்னருக்கு இருந்துச்சுன்னா எஸ் அதை ஹீல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க சரியா. மல்டிபிள் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது உங்களுக்கா இருக்கா இல்லைன்னா உங்க பார்ட்னருக்கு இருக்கான்னு பாருங்க. ஸோ இதனாலேயே நிறைய பிரச்சனைங்க வர சான்சஸ் இருக்குது உங்க லைஃப்ல. அவங்க பாஸ்டே பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்க உங்க பார்ட்னர். ஸோ இன்ஸ் ரீசன் ஐம் ஹாப்பி தேங்க்ஸ் டு காட். எஸ் கிராட்டிடியூட் ஷோ பண்ணுங்க, எதுனாலுமே பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எஸ் நான் சொன்ன சின்ன சின்ன கிளாஸஸ் இருக்கலாம், கிளாஷஸ் இருந்துச்சுன்னா நீங்க நினைச்சுக்கோங்க எஸ் எனக்கு எது வேணாலும் நடக்கட்டும், நான் உங்ககிட்ட பொறுப்பை உடிச்சிட்டேன், சரண்டர் பண்ணிட்டேன் காட், நீங்க தான் பாத்துக்கணும். எஸ் ஒரு சில விஷயத்துல உங்களால பேசி அவங்கள கிளியர் பண்ண முடியும்னா எஸ் நீங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க சரியா. பிகாஸ் எனக்கு இந்த ஓவரால் எனர்ஜிஸை பார்க்கும்போதுவே ரொம்ப பாசிட்டிவா தான் தெரியுது. ஒரு சில பேரு பிரெக்னன்சிக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் அதுக்கு கூட நீங்க தயாராகலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ப்ரேயர் எஸ் அகெயின் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ இந்த பாசிட்டிவான எனர்ஜிஸை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது பொலிட்டீஷியன் இல்லைன்னா கவுன்சிலர் யாராவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்களா? ஸோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மேபி ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் வர சான்சஸ் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி தெரியுது, கால்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் ஆகுறதுக்கு. இது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு. வா பாருங்க, டீப் லவ், இன்டர்னல் லவ், டீப் டெப்த்ல போறது, ரொம்ப அஃபெக்ஷனலி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி இந்த தடவை தெரிய வரும். பாப்ரே என்ன இவ்வளோ லவ் பண்றாங்களா என்னோட பர்சன், நீங்க அவங்க மேல எவ்வளோ அட்ராக்ஷன் லவ் இருக்குதோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். டாக்டர் மேபி உங்களுக்கு இல்லைன்னா உங்க பார்ட்னருக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுன்னா போகலாம். ஒன்னுக்கும் பாயில் ஒன்னுக்கும் அதுக்கு செகண்டுக்கும் கனெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது நிறையா. ஹீலிங் எஸ் ஹீலிங் கொடுக்காங்க உங்களுக்கு, ஹீல் நீங்க பண்ணலாம் உங்க பார்ட்னரை, அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. ஓகே, ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மேபி ஒர்க் ரிலேட்டடா ஏதாவது டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் ஹரோமா தெரப்பி ஏதாவது பண்ணுங்க. வீட்டில் ஏதாவது தூபத்தி போடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக்கும், உங்களோட ஆராவை கிளென்ஸ் பண்ணும். அதான் எனக்கு இங்க தெரியுது, நீங்க ரொம்ப பாசிட்டிவா தெரியுவீங்க உங்ககிட்ட பேசும்போது எடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். டாரஸ் பர்சன் சிக்னிபிகண்டா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. லாயல் பர்சன், இதுதான் நான் உங்களுக்கு கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கேன், உங்க பர்சன் லாயல் பர்சன் தான். யா HRTL ஒரு சில பேர் ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் அதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஷவரிங் abundance blessings.
பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்க போது உங்களுக்கு, மலை மாதிரி பொழிய போது உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ். சரியா? உங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்க்கும். த சேரியட்டோட எனர்ஜி. ஸோ இட்ஸ் ரீசன் கேன்சர், எர்த் சைன், ஏர் சைன், வாட்டர் சைன், ஃபயர் சைனும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சைனும் இருக்காங்க. பேலன்ஸ் கொண்டு வருவீங்க. பேலன்ஸ் பண்ணணுமா, நான் அதை சொன்னேன், ஒரு சின்ன சின்ன ஏதாவது கிளாஷஸ் இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணிக்கிடுவீங்க நீங்க. எஸ், ஏதாவது மெசேஜஸ் கிடைக்குதா பார்ப்போம். தேங்க்யூ ஸ்பிரிட். ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து கேட்கலாம். தேங்க்யூ. இந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு சில பேருக்கு மதர் இன் லா கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கலாம், இல்லைன்னா உங்க மதர் கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம் உங்களுக்கு. ஏதாவது நீங்க ஒர்க்ல பிஸியா இருக்கீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதா, ஸோ சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்தோ. சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு. ஸோ ரீசன் மதர் இன் லா தெரியுது. மதரோட வைப்ஸ் வரல, மதர் இன் லாவோட எனர்ஜிஸ் வருது. அவங்களும் ரொம்ப ஜாலி டைப் நினைக்கேன். இல்ல ஃபாதர் இன் லா கூட இருக்கலாம். மதர் இன் லா இல்லைன்னா ஃபாதர் இன் லா. ஃபர்கிவ்னஸ். எஸ், ஃபர்கிவ் பண்ணுங்க. எதுனாலுமே சின்ன சின்ன உங்க பார்ட்னரே தப்பு பண்ணாலும் ஃபர்கிவ் பண்ணி ஹேண்டில் பண்ணணுமா, அந்த சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ண பார்க்கணுமா. வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், மேபி நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது உங்க பார்ட்னர் உண்மை சொல்லலாம், ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். எஸ், த எம்ப்ரஸோட எனர்ஜி அதுதான். இந்த சேரியட்டும் வந்திருக்கு, அதுக்கு கூட காம்பினேஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இது ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ். ஒரு சில பேருக்கு எனக்கு அப்படிதான் தெரியுது. ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் நீங்க. இந்த நியர் ஃபியூச்சர். ஓகே, பாயில் 1க்கும் பாயில் 2க்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் தான் இருக்குது. எஸ், பாயில் 1 பார்க்கணும்னா நீங்க பாத்துக்கலாம். அதுலயும் உங்களுக்கு ஏதாவது ரெசனேட் ஆகுதான்னு சொல்லிட்டு, மேபி உங்க பார்ட்னர் இல்ல நீங்க யாராவது இருக்கீங்களா தெரியல. எனக்கு இங்க எனர்ஜிஸ் கிடைக்குது. மெசேஜஸ் சிமிலரா நிறைய இருக்குது இந்த நியர் ஃபியூச்சர். பாயில் யாராவது பாயில் 1 பார்க்கணும்னாலுமே பார்த்துக்கலாம். பிகாஸ் பாயில் 1ல வந்த கார்ட்ஸே திரும்பவும் இங்க ரிப்பீட்டடா வந்திருக்குது. ஸோ இன்ஸ் ரீசன் மேபி பாசிபிள் இருக்குது. பாயில் 1ல டிஓபி யாரெல்லாம் இருக்காங்களோ மேபி பாசிபிள் இருக்குது. அது உங்க பார்ட்னரா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் மோஸ்ட்லி உங்க பார்ட்னரா இருக்கலாம்னு சொல்லிது. நீங்க பார்க்கணும்னா அந்த ரீடிங்கையும் போய் பார்த்துக்கலாம். பிகாஸ் ரொம்ப சிமிலரா வந்திருக்கு. நான் ஷஃப்லிங் பண்ணேன். அகெயின் சிமிலர். எஸ், நீங்க நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணேன். மேபி உங்களுக்கு டிஓபி உங்க பார்ட்னரோட டிஓபி அதுல இருந்துச்சுன்னா போய் அந்த ரீடிங்கை செக் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. லிசன் டு யோர் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏஞ்சல்ஸ் கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். எஸ், ஏஞ்சல்ஸோட பிளஸிங்ஸும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் டைம் போயிட்டு இருக்குது, சின்ன சின்ன கிளாஷஸ் வரும்னு சொன்னேன். எஸ், ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ் ஏதாவது ஆன்லைன்ல வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல இது கொடுக்கும். உங்க பார்ட்னர் ரொம்ப ரொமான்டிக்கா இல்லைன்னா ஏதாவது மெசேஜ் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, அதை பார்க்கலாம். சரியா? சின்ன சின்ன கிளாஷஸ் வரும்னு சொன்னாங்க, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பாயில் 1ல இருக்கிற டிஓபில வந்து உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பர்சன் இருக்கலாம். பாயில் 1 செக் பண்ணி பாருங்க. யுவர் ட்ரீம்ஸ் ஆர் மை ட்ரீம்ஸ். வாவ், உங்களோட ட்ரீம்ஸையும் அவங்களோட ட்ரீம்ஸையும் ஒன்னா பாக்குற பர்சனா இருக்காங்க. ரொம்பவே ஸ்வீட். ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஹார்ம்ஸ். எஸ், சேம் மெசேஜ் அதுலயும் இருந்துச்சு. ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஹார்ம்ஸ். எஸ், உங்களோட ஹார்ம்ஸ் எல்லாம் சாஞ்சி இருக்கும்போது அவங்களுக்கு
ரொம்ப ஒரு ஃபீலிங்கே தனியா அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த மாதிரி, ப்ரொடெக்ஷன், அதாவது ப்ரொடெக்ஷன்னா இருந்த மாதிரி இருக்குமா, ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி நீங்க அவங்க கிட்ட இருக்கும்போது. யூ ஹாவ் taught me what love is all about. லவ்னா என்னதுன்னே புரிய வச்சது நீங்க தானா. நீங்க அவங்களோட உயிர் மாதிரி, சரியா? பிகாஸ் அதுதான் அவங்க your ட்ரீம் ஆர் மை ட்ரீம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதோட வேற பெரிய சென்டென்ஸ் தேவையே இல்லையே. எஸ், நான் எடுத்துருவேன். யூ திங்க் ஐ எம் குட் லுக்கிங் நோ மேட்டர் வாட். அவங்க சொல்றாங்க, எஸ் நீங்க அவங்க அதாவது நீங்க வந்து அவங்கள பத்தி திங்க் பண்றீங்கன்னா, எஸ் நீங்க அவங்களுக்கு எப்படிதான் இருந்தாலுமே நீங்க அவங்களுக்கு அழகா இருக்கிற மாதிரி தான் தெரியுதான். அதாவது அவங்க வந்து உங்களுக்கு அழகா இருக்கிற மாதிரி தான் தெரியுதான், அப்படி சொல்றாங்க, சரியா? உங்க பர்சன், அதாவது மேபி ஒரு சில வேறு விஷயத்துல இருக்கும்ல, டார்க் காம்ப்ளெக்ஸ், ஃபேர் காம்ப்ளெக்ஸ், எஸ் அப்படி எதுவா இருந்தாலுமே நான் வந்து நெகட்டிவா சொல்லணும் சொல்ல, எஸ் எந்த காம்ப்ளெக்ஸ் இருந்தாலுமே அது ஒண்ணு, மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி. உங்க ட்ரீம் என்னோட ட்ரீம் மாதிரி, உங்க அழகு என்னோட அழகு மாதிரி, அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எனக்கு இதுல கிடைக்குது, சரியா? Your cuddles are worth trying for. எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடல்ஸ் எஸ், ஹக் பண்ணி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ், நான் நிறைய சொல்லணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ all I ever heard was you, that would be enough. எஸ், உங்களை பத்தி எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலுமே அது மேபி இனஃபா இருக்கலாம், இனஃப் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். லிட்ரல் மீனிங் எடுக்காதீங்க, பட் அது போதுமானது தான் சொல்லி சொல்றாங்க, சரியா? பிகாஸ் அவங்க உங்களை கண்ணாலேயே பார்க்காங்க, அதுதான் அவங்க வந்து சிம்பிள் வேர்ட்ல அவங்கள கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நீங்க அவங்கள கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்லி, சரியா? அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. The sparkle in your eyes makes my day. Wow, உங்க ஐஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த ஸ்பார்க்கல், அந்த ஒரு அட்ராக்ஷன், அவங்களுக்கு டேயே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸ்பார்க்கல், உங்களோட ஐஸ்ல அந்த ஒரு அட்ராக்ஷன் தெரியுது அவங்க பார்வையில. சொல்லுவாங்க தெரியுமா, ஐ கான்டாக்ட் வைக்கும் போது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு வாயு, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. யூ ஆர் ஜஸ்ட் சச் அ நைஸ் பர்சன். அகெயின் நைஸ் பர்சன். எஸ், நான் இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. யூ மேக் மை ஃபியர்ஸ் மெல்ட் அவே. சேம் மெசேஜஸ் அதுலயே வந்துச்சு. எஸ், அவங்களோட ஃபியர் எப்பவும் பயந்துட்டு இருக்கும்போது நீங்க வந்து அவங்க பயத்தை, அவங்க நர்வஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு டென்ஸ்டா இருந்தாலும் சரி, அவங்கள நீங்க ஹீல் பண்றீங்க, சரியா? பாசிட்டிவா பேசி ஹீல் பண்றீங்க, அதை தான் சொல்லுவீங்க. we are a perfect match again. எஸ், உங்க பர்சன் தெரியும், நீங்க அவங்களுக்கு பர்ஃபெக்ட் பர்சன், மேட் ஃபார் ஈச் அதர். ஐ வுட் டூ எனிதிங் ஐ சே. ஓகே, அவங்க ரொம்பவே கமிட்மெண்ட் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. மேபி அது அந்த ஃபேமிலி எனர்ஜிஸ் தெரியுது. நான் சொன்னேன் கமிட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகலாம், இல்லைன்னா பேபிக்கு ரெடி ஆகலாம், ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரி? அவங்க ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தாங்களா அதை பண்ணுவாங்களா, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு சர்ப்ரைசஸ் இருக்குது, சரியா? ஓகே, கொஞ்சம் you hold the key to my heart. அவங்க ஹார்ட்டே உங்க கையில தான் இருக்கான்.
அதை ஆக்சஸ் பண்றதும் நீங்க தானா, அத க்ளோஸ் பண்றது அதாவது அவங்க ஸ்வீட் அண்ட் சால்ட்டி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, அது அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் நீங்க தான். ஒரு சில நேரத்துல சின்ன சின்ன விஷயத்த சொல்லி ஹர்ட் பண்றதும் நீங்க தான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? நான் சொன்னேன் லிட்ரல் மீனிங் எதுவுமே எடுக்காதீங்க. எஸ், அவங்க எமோஷன்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. யூ ஹோல்ட் மீ லைக் யூ நெவர் வாண்ட் டு மீ டு கோ. உங்களை எப்பவுமே கைவிட மாட்டாங்களாம். ஓகேவா? சிம்பிள் வேர்ட்ல சொல்லிட்டாங்க. எஸ், சுத்தி சுத்தி அதே வேர்ட் தான் வருது. அவங்கள ரொம்ப டைட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கணுமா, எப்பவுமே போகாத மாதிரி பார்த்துக்கணுமா உங்களை விட்டு, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்காங்க. when I am with you I can be myself. உங்களுக்கு நீங்க இருக்கும்போது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குதா? சரியா? யா, அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிடலாம். நீங்க உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்குதுன்னு சொல்லி அவங்க நினைக்காங்க. சரியா? யூ ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் மீ இன் நைஸ் வேஸ். அவங்களுக்கு நீங்க சர்ப்ரைசஸ் கொடுக்கீங்க நைஸ் வேல. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. I can lose myself in the depth of your eyes. அகைன் உங்க ஐஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஐஸை பத்தி பேசுறாங்க. மேபி ரொம்ப பியூரானதா இருக்கும். உங்களை பார்த்தோன்னே தெரியுமா இருக்கும். You stare at me like I'm the best looking person in the world. ஓகே, இது ஸ்பெஷலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்கள பாக்குற விதமே மீன்ஸ் எங்களோட பெஸ்ட் பர்சன் இந்த உலகத்துல இருந்ததே இல்லைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? நீங்க அவங்கள பாக்குறதா இருக்கலாம், அவங்க உங்களை பாக்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ஐஸ் ரொம்ப பேஸ் பண்ணிருக்கு. ஐஸ், ஹார்ட், மேபி உங்களோட குணங்கள் ரொம்ப நேச்சுரலா இருக்கலாம். ஸோ அது உங்க பார்ட்னருக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். அகெயின் எஸ், டிவைன் கனெக்ஷன். ஆப்வியஸ்லி அட்ராக்ஷன் இருக்கும். எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. மேபி இது எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் உங்க பார்ட்னர். ஆனா உள்ளுக்குள்ள இருக்குமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு இங்க. சரியா? ஓகே, பை. பைல் 3க்கு போலாம். ஹலோ பைல் 3. எஸ், நம்ம பார்க்கலாம் உங்களோட ரீடிங்க. 1 செகண்ட். The Star, the Devil, the Emperor, and 8 of Pentacles. ஹார்ட் ஒர்க். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்கீங்க. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேரு. த ஸ்டாரோட எனர்ஜிஸ் தெரியுது. த ஸ்டார் ஹீலிங்கான ஒரு எனர்ஜிஸ். இது ஒரு பெரிய ஏதோ ஒரு சண்டேக்கு அப்புறம் நீங்க சேர்றீங்கன்னு நினைக்கிறேன். த டெவிலோட எனர்ஜி. எஸ், நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், ரிலேஷன்ஷிப்ல த டெவில் கார்டு வருதுன்னா அது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜிஸ் தான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். The Chariot, the Empress. எஸ், எடுக்கிறேன் நான். பைல் 2லயும் வந்துச்சு. கிங் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜிஸ். மேபி இந்த 3 பைல்ஸ்ல ரொம்பவே ரொமான்டிக்கா போகுது நிறைய பைல்ஸ். பிகாஸ் த டெவில், த எம்ப்ரஸோட எனர்ஜி காம்பினேஷன் ரொம்பவே ஹைல போகுது. எஸ், ஒரு சில பேர் ரீயூனியன்ல வரலாம், சங்கத்துல வரலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் இது காமனா தெரியுது. எஸ், த ஸ்டாரோட எனர்ஜிஸ் ஏதோ ஒரு பெரிய ஹீலிங் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா? இது என்ன மாதிரி வேணாலும் ஹீலிங் இருக்கலாம். உங்களுக்குள்ள ஏதாவது கிளாஷஸ் வந்திருக்கலாம்.
அந்த மாதிரி எனர்ஜிஸ். எஸ், ஏதாவது ஒரு விஷ் கேட்கணும்னா நீங்க விஷ் கேட்டுக்கலாம். அந்த ஸ்டாரோட எனர்ஜி அதுதான். தி ஸ்டார், தி ஸ்டார்ல ஏதாவது விஷ் கேட்கணும்னா எஸ், இத ரீடிங்க பார்க்கும்போதே கேளுங்க. உங்க ரிலேஷன்ஷிப் கண்டி டெஃபினட்டா உங்களுக்கு நடக்கும். சரியா? அந்த மாதிரியே பிகாஸ் இது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபுல் ஆகுற கார்டு தான் ஹீலிங்க்குன்னு சொல்லுவாங்க. டைம்க்கு அக்கார்டிங் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பாருங்க, உங்களுக்கு ஹீலிங் கிடைக்குது, நிறையா லவ் கிடைக்குது, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் ஏதாவது கிடைக்கலாம். இது ஆல் ஓவர் 3 ரீடிங்ஸ்லயும் சிமிலரா நிறைய வந்திருக்கு. பட் இதுல சேரியட்டோட எனர்ஜி, த எம்பரர் காம்பினேஷன் வந்து எனக்கு தெரியுதுன்னா, அதாவது சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். எஸ், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் ஒருத்தர் ஃபாஸ்டா இருக்கலாம், ஒருத்தர் ஸ்லோவா இருக்கலாம். அதை பேலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு சொல்றாங்க. ஓவர்வெல்மிங் ஆயிரும், ரைட்? ஒரு சில டைம்ல நமக்கு ஓவரா லவ் கிடைச்சாலும், ரொம்ப கேரிங்கா இருந்தாலுமே பொசசிவ்னஸ் அந்த மாதிரி நீங்க விட்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா த எம்ப்ரஸோட எனர்ஜி. அகெயின் கிங் குயின்கான எனர்ஜி. எஸ், கிங் ஆஃப் கப்ஸ் த பாட்டம் ஆஃப் த டெக்ல வருது நிறைய பேருக்கு. எஸ், நிறைய எர்த் சைன் இருக்கலாம், வாட்டர் சைன் இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஹேர் சைனும் தெரியுதாங்க, வேற ஃபயர் சைனும் தெரியுது. மோஸ்ட்லி ஆல் ஓவர் எல்லா சைன்ஸும் தெரியுறீங்க நீங்க இதுல. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லை. எஸ், இந்த வாரம் வந்து உங்களுக்கு எப்படி போகுதோ அந்த மாதிரி தான் ஒரு நார்மல் வேல போவோம். ஒரு சில பேர் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா எஸ், ஏதாவது ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட் ஏதாவது நடக்க சான்சஸ் எனக்கு இங்கே தெரியுது. த எம்ப்ரஸோட எனர்ஜி ரொம்பவே அட்ராக்டிவா தெரிய போறீங்க. ஏதாவது உங்களோட ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கின் டோன்ல ஏதாவது சேஞ்சஸ் வரலாம், ஹேர் ஸ்டைல் ஏதாவது புதுசா பண்ணலாம். இது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே பொருத்தமான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது இந்த வீக்கு. ரொம்ப ஹார்டாவும் இல்லை, ரஃபாவும் இல்லை, நார்மலா தான் போகுது. இதுலயும் ஓவரால் 3 ரீடிங்கும் ரொம்ப சிமிலரா போயிருக்குது, ஸ்மூத்தா. மேபி இந்த வீக் ஸ்மூத்தா ஆகலாம். ஒரு சில பேர் ஸ்டார் ஷீட்ஸ் இருக்கீங்க, இதுல மெடிடேஷன் பண்றது நல்லது. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஆஸ்கிங் யுவர் ஏஞ்சல்ஸ். எஸ், ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகுறது ரொம்ப நல்லது. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கல, நான் அதான் சொன்னேன். யாராவது ஸ்டார் ஷீட்ஸா இருக்கீங்க, ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகலாம், சான்சஸ் இருக்குது. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஏதாவது ஹெல்ப் தேவை இருந்துன்னா உங்க பார்ட்னர் கிட்டயும் கேட்கலாம், இல்லைன்னா உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து யார்கிட்டயாவது கேட்கலாம். மேபி உங்க சிப்லிங்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்கு. சிப்லிங்ஸ் இல்லைன்னா ஏதாவது பெரியவங்க வீட்டுல அந்த மாதிரி பாருங்க. அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஏதாவது எனக்கு நிறைய இங்க தெரியல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா பிகாஸ் இந்த டெவிலோட எனர்ஜி, ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். அதர்வைஸ் எனக்கு இந்த லவ் ரீடிங்ல வந்து எனக்கு பாசிட்டிவான சைன் தான். உங்களுக்கு இன்னொன்னு மணி வரவும் இருக்குது எனக்கு தெரியுது. பர்ஃபெக்ட் டைமிங். எஸ், உங்களுக்கு இது பர்ஃபெக்ட் டைமிங்கை, மேபி இது டிவைன் டைமிங் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் கிட்ட கூட கேட்கலாம், இல்லைன்னா ஏதாவது ரீடிங்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பி ஆசஸ்டிவ். எஸ், ஒரு சில பேருக்கு இது வந்து நான் சொன்னேன், நீங்க ஸ்டார் ஷீட்ஸ் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்திருக்கீங்க. எஸ், ஏதாவது இதே இது உங்ககிட்ட ஏதாவது நாலேஜ் ஐடியாஸ் கேட்டாங்க, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எக்ஸாம்பிளா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. within the next few weeksல உங்களுக்கு ஏதாவது தெரிய சான்சஸ் இருக்குது. எஸ், ஏதாவது வரலாம் உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி.
இந்த நியர் ஃபியூச்சர் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. டோன்ட் ஸ்டாப். ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை நான் ஸ்டாப்பா இருங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப் காண்டி ஏதாவது ஹீலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பிகாஸ் ஸோ இன்ஸ் ரீசன் உங்க பர்சன் வந்து கொஞ்சம் ஈகோஸ்டிக்கா இருக்கலாம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா ஸ்பெஷலி அவங்களுக்கான ஒரு மெசேஜஸ். சரியா? ஈகோ அவங்களுக்கு இருக்கலாம். மேபி உங்களோட ஏஜ்ல கொஞ்சம் பெரியவங்களா இருக்கலாம். இது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் இங்க எனக்கு விசிபிள் ஆகுது. சரியா? நல்ல நாலேஜ் இருக்குது. பொசிஷன் கூட ஒரு பெரிய லெவல்ல இருக்கலாம். ஸோ மேனேஜர் அந்த மாதிரி, சிஇஓ, ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். வேலை கூட இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷரைஸ் நிறைய இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் சைலண்டா போங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கான நார்மலி நிறைய என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு வரல இதுல மெசேஜஸ். ப்ளஸ் ஆன்சர் நீங்க தான். அதான் உங்களை ஏஞ்சல்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு சொல்றாங்க. உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்க தான். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் இந்த பர்சன் கையில பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆன்சர் நீங்க தான். மூணோட எனர்ஜி, சைக்கிக் பவர் உங்களுக்கு. பேசிக்லி எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, உங்களோட சைக்கிக் பவரை பத்தி பேசுது. அதனால மேபி உங்களோட செப்பரேஷன் இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஜெர்னியை பத்தி பேசுது ஒரு சில பேருக்கு. ஸோ நீங்க வந்து த எம்பரரோட எனர்ஜில இருங்க. நீ எம்பரர்னா நான் எம்ப்ரஸ், த எம்ப்ரஸ். நான் பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு, பையன், அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருங்க. ஆட்டிடியூடு வந்து நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் இப்போ சொல்ற ஆட்டிடியூட் வந்து ஹம்பிள் எனர்ஜில இருங்க. த எம்ப்ரஸ் வந்து ஹம்பிளா இருக்கிறது. ஹம்பிள். ஓகேவா? அந்த எனர்ஜில டிராபிங் பண்ணுங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எனர்ஜிஸ், மதர்லி எனர்ஜி. ஓகே, உங்க பார்ட்னர் உங்களுக்கு லவ் மெசேஜஸ் ஏதாவது கொடுக்காங்களான்னு பார்க்கலாம். பாயில் 3. எஸ், நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் எடுக்கல. ஐ நோ, எனக்கு இருக்குது, நான் எடுக்கிறேன். ஒரு சில பேரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பிளானிங் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏப்ரல் மந்த் சிக்னிஃபிகண்டா இருக்கு ஒரு சில பேருக்கு. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குதுன்னு நினைக்க ஒரு சில பேருக்கு. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வேண்டாமா, பட் ஏதோ ஒரு த எம்பரரோட எனர்ஜி வந்து, இந்த எம்பரர் வந்து கொஞ்சம் கடக்கா இருப்பாங்க. த எம்பரஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்க, ரைட்? ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம். ஓப்பன் டைப்பா இருக்க மாட்டாங்களா இருக்கும் உங்க பர்சன். அதனால உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பேலன்ஸ் பண்ணணுமா ரிலேஷன்ஷிப்பை? ரொம்ப ஹையா இது பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. ஐ எம் யுவர் லக்கி சாம். இதை நீங்க சொல்லலாம் உங்க பார்ட்னருக்கு. பிகாஸ் நீங்க அவங்களுக்கு ஒரு லக்கி சாம். ஓகே, நான் தான் சொன்னேன், ஏதாவது பெரிய பொசிஷன் இருப்பாங்க, பிஸ்னஸ் மேன், பேங்கிங் அந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டட்ல வேலை பார்க்கலாம். அதனாலேயே அவங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்காதா இருக்கும். ரோஸ் ஏதாவது வாங்கலாம் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணதுக்கு, இல்லைன்னா ரோஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகலாம். ரோஸ் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. டாக்டர் அகைன். டாக்டர் எல்லாருக்குமே இருக்கு. சின்ன சின்ன அதான் அந்த ஸ்டாரோட எனர்ஜி. சரி, நிறைய எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தெரியல.
அப்படி உங்க ஃபேமிலில யாருக்காவது இருக்கலாம். உங்களுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சரியா? ஃபோர் அகைன் பேலன்ஸ் பண்ணணுமா? அவங்க ரொம்ப ஹையா கோபப்படுறாங்க. எஸ், நீங்க கொஞ்சம் சாஃப்டா பேசலாமா அவங்க கிட்ட? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. அகைன் பேஷன்ஸ் வைக்கணும். ஓகேவா? பேஷண்ட். அகைன் யாராவது எனக்கு தெரிஞ்ச உங்க ஃபாதர் இன்லா இல்லைன்னா உங்க வீட்டுல யாராவது பெரியவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்சஸ் தெரியுது எனக்கு. அரோமா தெரப்பி எல்லாம் பண்றது நல்லது. நெகட்டிவிட்டில இருந்து உங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கும். பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. பாருங்க, நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குதா உங்களுக்கு. ஸோ மேபி இப்போ ஒரு சில பேருக்கு தெரியலாம், தெரியாம இல்லை இருக்கலாம். சாரி. will you meet me please my sweetheart? ஒரு சில பார்ட்னர் வந்து கேட்காங்க. எஸ், நான் சொன்னேன் ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்கு. நீ மேபி இது இப்படி இருக்கலாம். நீ தான் என்னை வந்து பார்க்கணும், என்ன கன்வின்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், 2 பேருக்குள்ள பாத்துக்கலாம். உங்களே மாதிரி உங்க பார்ட்னர் மிரர் எனர்ஜில யோசிக்கலாம். பிகாஸ் அதுக்கு பக்கத்துலேயே இந்த டெவிலோட கார்டு வந்திருக்கு. ரைட்? ஸோ எஸ், கொஞ்சம் குழப்பம். எஸ், 2 பேரும் பார்த்து பேசி யாரு மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. யாராவது உங்களை பிளாக் பண்ணி இருந்தாலுமே நீங்க அன்பிளாக் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பி மை ஃப்ரெண்ட், பி மை லவ், பி மை வைஃப், பி மை ஹபி. இது ஒரு ட்ரூ லவ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எஸ், எனக்கு தெரியல இந்த டைம் கமிட்மெண்ட் கிடைக்கும்னு. எஸ், பட் ஏதாவது மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம் நீங்க. மை சோல் கனெக்ஷன், டீப் சோல் கனெக்ஷன் நீங்க அவங்களுக்கு, ரொம்ப டெப்த். தேர்ட் ஐ. ஓகே, ஒரு சில பேருக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுது, ஷார்ப் ஆகுது, இன்ட்யூஷன் ஷார்ப் ஆகுது. அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு இன்ட்யூஷன் நல்லா வேலை பார்க்க போகுது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் கிளாஷஸ் வரலாம், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி வரும்போது. சே தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். கிராட்டிடியூட் எனர்ஜி. அகெயின் எல்லாருமே நடந்துச்சுன்னா தேங்க்ஸ் சொல்லுங்க. எல்லா விஷயத்துக்கும் தேங்க்யூ எல்லாருக்கிட்டையும் சொல்ல பழகுங்க. இது உங்க பார்ட்னரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்களா அவங்களுக்குனாலும் சரி. டச்சிங் யூ இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஃபீலிங் எவர். ஓகேவா? அவங்கள டச் பண்றது தான் மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஃபீலிங்கா. உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே, அதாவது உங்களோட ஆரா கனெக்ஷன்ஸை பற்றி தான் பேசுறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஆர் மை அதர் ஹாஃப். நீங்கள் அவங்களுக்கு அதர் ஹாஃபா அவங்க நினைக்காங்க. நீங்களும் அவங்களோட சரிபாதி அந்த மாதிரி அவங்க நினைக்காங்க. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கும் அவங்களுக்கும் உரிமை இருக்குது. would do anything to make me happy. எஸ், நீங்க எல்லா விஷயமும் அவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு நீங்க பண்ணுவீங்களாம். I trust you with my life and heart. உங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமா ட்ரஸ்ட் பண்றாங்களாம், நம்பிக்கை வச்சிருக்காங்களாம். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தேவை இல்லையா, கேரண்டி கொடுக்காங்க. மேபி கமிட்மெண்ட் கொடுக்கலாம். nothing makes me happier than holding your hands. ஓகே, அவங்களோட கையை பிடிச்சி நடக்கிறது, இருக்கிறது, எது வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. கையை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அவங்க அதை சொல்றாங்க. அதோட பெரிய சந்தோஷம் வேற என்னது இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஐ லேர்ன் சம்திங் நியூ ஃப்ரம் யூ எவ்ரி டே. ஓ, புதுசா நீங்க ஏதாவது லைஃப் லெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு? ஏதாவது சொல்லி கொடுக்கலாம், இல்லைன்னா நிறைய விஷயங்களை அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு நீங்க நிறைய விஷயத்த சப்போர்ட்டிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களே மாதிரி யாரா இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. புது புது விஷயத்த உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டுறாங்க. நல்ல நல்ல விஷயத்த சொல்லலாம். I miss you even when you are in the next room. ஓகே,
ஒரு சில பேர் நேபர்ஸ் யாராவது இருக்கீங்களா ரிலேஷன்ஷிப்ல, பக்கத்து பக்கத்துல இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க அவங்கள்ட்ட இருந்து தூரத்துல இருந்தாலுமே இல்லைன்னா ஒர்க்கு கூட நீங்க பக்கத்து பக்கத்துலயே பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேர் கப்பல்ஸா இருந்தீங்கன்னா ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி. எஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் இதா தெரியுதான், அப்படி சொல்றாங்க. மிஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஃபீலிங் அதிகமாகுது உங்களுக்காண்டி. If I heard a choice of being with anyone in the world, I would still choose you. ஏதாவது சாய்ஸ் இருந்தாலும், எவ்வளவு சாய்ஸஸ் இருந்தாலும், மல்டிபிள் சாய்ஸ் இருந்தாலும், எத்தனை பொண்ணுங்க வந்தாலும், எத்தனை பையங்க வந்தாலும் உங்களை மாதிரி ஆக முடியாதுன்னு சொல்லி உங்க பர்சன் சொல்றாங்க. நான் உன்னதான் சூஸ் பண்ணுவேன் அதுலயும் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பேரழக வந்தாலும் பேரழகி வந்தாலுமே நீங்க தான் அவங்களுக்கு மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி இருக்கும். மில்லன மிஸ்டர் யூனிவர்ஸ். We can imagine a wonderful future together. ஃபியூச்சரை பத்தி நான் அதை சொன்னேன். இது கமிட்மெண்ட் மேபி கொடுக்க சான்சஸ் இருக்குதுன்னு. எஸ், மேபி நீங்க மேரேஜ் இல்லைன்னா ஏதாவது பத்தி யோசிக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம். I can be as silly as I like without worrying that you would love me less. இங்க சொல்றாங்க, எஸ், நீங்க எவ்வளவுதான் சில்லி திங்ஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே, அதாவது உங்க பார்ட்னர் எவ்வளவுதான் சில்லி திங்ஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்க அதை வரி பண்ணிக்க மாட்டீங்க, கேர் பண்ண மாட்டீங்க. எஸ், அதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. அவங்க வித்தவுட் லவ் குறையாமலே நீங்க அது என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர நீங்க அதை என்டர்டெயின் பண்ண மாட்டீங்க. அது அவங்க மிஸ்டேக்கா இருந்தாலுமே சரி, நீங்க அட்ஜஸ்டா போயிருந்தீங்க. சின்ன சின்ன சில்லி திங்ஸ் ஒரு சில பேர் பண்ணுவாங்க, ரைட்? மிஸ்டேக் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை கூட நீங்க இக்னோர் பண்ணி அவங்கள நீங்க ஏத்துக்கிடுறீங்க. லவ், அதே லவ் இன்னும் குறையாம இருக்குது. யூ ஃபைண்ட் மை வீட் ஹேபிட்ஸ் அடாரபிள். ஓகே, அவங்களோட ஹேபிட்ஸ் எதுவா இருந்தாலுமே நீங்க ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் க்ளோஸா ஆக்குறீங்க, அது டீப் லெவல்ல ஆக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? யூ கேர் அபவுட் ஹவ் ஐ ஃபீல். அவங்க ஃபீலிங்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் கேரி பண்றீங்களா? அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யூ நோ மீ பெட்டர் தென் ஐ நோ மை செல்ஃப். எஸ், அவங்களோட நீங்க அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டுறீங்களா? அவங்களுக்கு எந்த எந்த டைம்ல என்ன வேணும், என்ன பிடிக்கும், என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுதுங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரீடிங் பைல் 3. Bye bye.